Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 4 அரசு தொடக்கப் பள்ளியில் ஒரு மாணவன் கூட சேராதது குறித்து தலைமை ஆசிரியர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். உள்ளியம்பாக்கம், புளியமங்கலம் காலனி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட 4 பள்ளிகளில் பல ஆண்டுகளாக ஒற்றை இலக்கத்தில் மாணவர்கள் உள்ளனர். இந்நிலையில் இப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி கல்வித்துறை அரசு பள்ளியின் அவலத்தை போக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி மலையடி ஓரத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜூலை 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு மலையேறி செல்வார்கள். இதற்காக மலையடி வாரத்தில் தங்கும் பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை, மின் விளக்கு உள்ளிட்ட வசதிகளை செய்து தரவில்லை என ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் வத்திராயிருப்பு ஊராட்சி நிர்வாகம் மீது பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறையில் அரசு கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறையில் அடிப்படை வசதியின்றி தரையில் அமர்ந்து மாணவிகள் பாடம் படிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் பெண்கள் கலைக்கல்லூரியில் புதிதாக 10 வகுப்பறைகள் மற்றும் நூலக கட்டடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. இந்நிலையில் வகுப்பறையில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யப்படாத நிலையில் மாணவிகள் தரையில் அமர்ந்து பாடம் பயின்று வருகின்றனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வகுப்பறையை அவசர கதியில் திறந்ததால் மாணவிகள் அவதிப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எந்த விதமான பாதுகாப்பும் அங்கு கிடையாது. குடிநீர் வசதி கூட இல்லாமல் அந்த மாணவிகள் கஷ்டப்படுகின்றனர். எனவே வெறுமனே கட்டிடங்களை திறந்து வைத்ததோடு இல்லாமல் அதில் உள்ள அடிப்படை வசதிகளை உடனடியாக அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் ஏற்படுத்தி தர வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதைக்காக தோண்டிய பள்ளத்தில் 2 சக்கர வாகனம் பாய்ந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தங்கச்சியம்மாப்பட்டியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அவ்வழியாக இரவில் 2 சக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நத்தப்பட்டியை சேர்ந்த மதியழகன் என்பவர் 2 சக்கர வாகனத்துடன் பள்ளத்திற்குள் பாய்ந்து விழுந்து படுகாயமடைந்தார். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சாலைகளில் பணிகள் நடைபெறும் இடங்களில் எச்சரிக்கை பலகை வைக்காமல் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியமாக இருப்பதாலேயே இதுபோன்ற விபத்து ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோயில் இடம் தொடர்பாக போலீசார் முன்னிலையில் 2 மதத்தினர் மோதிக்கொண்டனர். பெருமாள் கோவில்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் இடம் தொடர்பாக 2 மதத்தினர் இடையே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த அலட்சியமாக 3 போலீசார் மட்டும் சென்றுள்ளனர். அப்போது 2 தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். அவர்களை தடுக்க வேண்டிய போலீசார் முதல் ஆளாக தலைதெறிக்க ஓடினர். மத மோதல்கள் இல்லாத ஆட்சியை வழங்கி வருவதாக கூறும் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் செயலிழந்துள்ளதால் மோதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.